எல்லா கேமராவும் பார்த்து பேசுறேன். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ நான் வந்து கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு புனையூர் ஊராட்சியை சேர்ந்த அகரம் என்கிற பகுதியில் இப்போ நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். என்னோடு மீடியா இப்பொழுது என்னோடு வந்திருக்கிறாங்க. இங்கே சமீபத்தில் பெய்த கடுமையான தொடர் மழையினால நாகப்பட்டினம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசே வந்து 5400 ஹெக்டேர் விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசுடைய கணக்கு. ஆனால் பொதுவாக நான் சுற்றி பார்த்த வகையில் அந்த கணக்கை விட அதிகமான நிலங்கள் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால வந்து விவசாயிகள் சொல்ல முடியாத ஒரு துன்ப துயரத்தில் இருக்கிறாங்க. அறுவடை ஓரிரு இடங்களில் நடந்தாலும் கூட கடுமையான பாதிப்போடு அந்த அறுவடை நடந்திருக்கு. பல குறுவை விவசாயம் முற்றிலுமாக அழிந்து அறுவடையே செய்ய முடியாத ஒரு அவல நிலையில் நம்முடைய விவசாயிகள்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதை நான் நேரடியாக களத்தில் நின்று நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் இருக்கிற நெல்லுகளையும் சேமித்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போகிற பொழுது அவங்க வந்து 17% ஈரப்பதம் இருந்தால்தான் அந்த நெல்லையும் எடுக்க முடியும் என்று சொல்கிறாங்க. அதனால் ஏதோ தப்பி அந்த நெல்லை கண்டுமுதல் செய்து கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு போகிற பொழுது அங்கேயும் விற்பனை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற காட்சி இப்போ இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஆகையினால நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 21% ஈரப்பதம் என்கிற முறையில் அந்த நெல்லை எடுத்தால் தான் விவசாயிகள் ஏதாவது அந்த நெல்லை அவர்கள் வந்து விற்பனை செய்ய முடியும். ஆகவே நம்முடைய அரசாங்கம் 21% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிற நெல் முற்றிலும் இழந்திருக்கிற விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் எல்லாம் என்னிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நான் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் குறுவை அறுத்த பிறகு அதை சம்பா பயிர் செய்ய வேண்டும். அதற்கு உரம், விதை இப்படியான உதவிகளை மானியத்தில் அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா திரும்பவும் அவர்கள் கொஞ்சம் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் அரசினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இப்போ வந்து 9, 10 2 நாள் தான் சட்டமன்றம் கூட இருக்குது. அலுவல் ஆய்வுக்குள்ள கூட எத்தனை நாள் சட்டமன்றம் நடத்துவது என்று அந்த கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்தது. குறைந்தபட்சம் ஒரு 5 நாட்களாவது சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இருந்தாலும் அரசாங்கம் 2 நாள் போதும் என்று சொல்லியிருக்கிறாங்க. 9, 10 2 நாள் தான். அந்த 9, 10 2 நாளும் சட்டமன்றம் நடக்கிற பொழுது இந்த மாவட்ட பிரச்சனைகளை, நாகை மாவட்ட பிரச்சனைகளை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுடைய பாதிப்பு, வெள்ள பாதிப்பு இவைகளையெல்லாம் நான் அரசினுடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக நான் கொண்டு வருவேன். அதாவது கணக்கெடுப்பு நடப்பதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, இதுவரை எனக்கு தெரியவில்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியரை நான் கேட்டுக்கொள்வது உடனடியாக வருவாய்த்துறையை களத்தில் இறக்கி உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த கள விவரத்தை உடனடியாக கணக்கெடுத்து அது அரசுக்கு அனுப்ப வேண்டும். கணக்கெடுப்பு நடப்பதாக எனக்கு இதுவரையும் எனக்கு தெரியவில்லை. சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலையும் மாவட்ட நிர்வாகம் என்னோடு இது சம்பந்தமாக கலந்து இதுவரையும் ஆலோசிக்கவில்லை. ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இது குறித்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த விவசாயம் பாதிப்பு சம்பந்தமாக நம்ம மாவட்ட ஆட்சியர் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.